ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். கென்யாவில் பார்வையாளர்கள் மீது கோபமடைந்த பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் மேடு ஏறி நேரடியாக கண்டித்த வைரல் காணொளி. பாரிஸில் பயங்கரவாத தாக்குதல், சதி முறியடிப்பு. லூவர் அருங்காட்சியகத்தை குறிவைத்த துனிசிய இளைஞர் கைது. பிரான்சில் தொடரும் எரிபொருள் விலை உயர்வு. அரசின் தற்போதைய உதவி திட்டங்களால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடும் அதிருப்தி. பிரான்சின் கிராமப்புறங்களில் தானியங்கி உணவு விநியோக இயந்திரங்கள் மீது தொடரும் தாக்குதல்கள். சிறு வியாபாரிகளுக்கு பல ஆயிரம் யூரோக்கள் வருமான இழப்பு. பிரான்சில் வரி மற்றும் சமூக நல மோசடிகளை தடுக்க புதிய அதிரடி சட்டம். நாடாளுமன்ற மேலவை ஒப்புதல். பிரான்சில் ஹண்டா வைரஸின் முதல் பாதிப்பு உறுதி. தொடர்பில் இருந்த 22 பேருக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு. பிரான்ஸ், பெல்ஜியம் இடையே மாபெரும் தங்க கடத்தல் வலையமைப்பு. செல்வந்தர்கள் வீடுகளில் திருடப்படும் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றும். தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் மேடை ஏறி கோபமாக பேசும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபப்பட்ட பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் என்ற தலைப்பில் சில ஊடகங்கள் இந்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளன. உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்றால், கென்யாவின் தலைநகரான நைரோபியில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் முதலீட்டாளர்கள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மேடையில் பேச்சாளர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்க, பார்வையாளர்கள் பலர் அதை கவனிக்காமல் தங்களுக்குள் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் இதனை தொடர்ந்து கவனித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அதிபர் மக்ரோன் நேரடியாக மேடைக்கு சென்று மைக்கை வாங்கி பேசினார். மக்களே, நான் மிகவும் வருந்துகிறேன். நாம் நாகரிகத்தை குறித்தெல்லாம் இங்கு பேசுகிறோம். ஆனால் மேடையில் பேச்சாளர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இப்படி சத்தம் எழுப்புவது முற்றிலும் சரியல்ல. இது முழுமையான மரியாதையற்ற ஒரு செயலாகும். உங்களுக்கு வேறு ஏதாவது பேச வேண்டுமானால் தயவு செய்து வெளியே போய் பேசுங்கள். இங்கே இருக்க வேண்டுமானால் அவர்கள் பேசுவதை கேளுங்கள் என்று அவர் கடுமையாக கண்டித்தார். அதிபரின் இந்த நியாயமான பேச்சை கேட்ட மற்ற பார்வையாளர்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவரது கருத்தை முழுமையாக ஆமோதித்தனர். இந்த சம்பவத்தின் காணொளி தற்போது இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகம் மற்றும் யூத ஆலயம் ஒன்றின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 வயதுடைய டாஃபர் என்ற துனிசிய இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஹோட்ஸ்டிசைன் பகுதியில் வசித்து வந்த இவரின் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் குறித்து கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் பிரான்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு அதிகாரிகள் கடந்த வார இறுதியில் இவரை கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் இவர் இந்த தாக்குதலுக்கான திட்டங்களை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள அதிகாரிகள் இவரின் கைபேசி, கணினி மற்றும் சில முக்கிய பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் வெடிகுண்டு தயாரிக்க தேவையான பொருட்களையும் இவர் ரகசியமாக சேகரிக்க தொடங்கியிருந்ததாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தீவிர இஸ்லாமிய சிந்தனைகளை ஆதரிக்கும் சில அமைப்பு அல்லது நபர்களுடன் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள இந்த இளைஞருக்கு முன்பு எவ்வித குற்றப்பதிவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முறையான சட்டப்பூர்வ ஆவணங்கள் ஏதும் இல்லாத நிலையிலும் இவர் வேலை செய்து தனது குடும்பத்துடன் அங்கு வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் டாஃபர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இவை எதுவும் உண்மையல்ல என்றும் அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அவரது தரப்பு வழக்கறிஞரான ரெடா கிலாசி இந்த வழக்கு குறித்து ஊடகங்களுக்கு எவ்வித கருத்தும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். பிரான்சில் எரிபொருள் விலைகள் மீண்டும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படும் ஆதரவு திட்டங்களை மாற்றியமைப்பது குறித்து அரசாங்கம் இந்த வார தொடக்கத்தில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளது. குறிப்பாக டாக்ஸி மற்றும் விடிசி எனப்படும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் தற்போதைய அரசின் உதவி திட்டங்களில் தங்களுக்கு போதிய முன்னுரிமை அளிக்கப்படாததால் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து இவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிய திங்கட்கிழமை பெர்சி அமைச்சகத்தில் விடிசி பிரதிநிதிகளுடனும் புதன்கிழமை போக்குவரத்து அமைச்சர் பிலிப் தபரோ டாக்ஸி சங்கங்களுடனும் முக்கிய சந்திப்புகளை நடத்தவுள்ளனர். இதுகுறித்து விடிசி ஓட்டுநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரஹீம் பென் அலி கூறுகையில், எரிபொருள் செலவு நாளுக்கு நாள் கடுமையாக அதிகரித்து வருகிறது.
இதற்காக மாதத்திற்கு 600 முதல் 1000 யூரோக்கள் வரை செலவிட வேண்டிய கட்டாய நிலை உள்ளது. இந்நிலையில் அரசு அறிவித்துள்ள 50 யூரோக்கள் உதவித்தொகை என்பது மிகவும் குறைவானது என வேதனை தெரிவித்தார். மேலும் எரிபொருள் இல்லாமல் வேலை செய்ய முடியாத காரணத்தால் பல ஓட்டுநர்கள் தங்கள் தொழிலையே நிறுத்தும் துயர சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். அதேபோல் தேசிய டாக்ஸி சம்மேளனத்தின் செயலாளர் தெரிவிக்கையில், இந்த கடும் பொருளாதார நெருக்கடியில் டாக்ஸி ஓட்டுநர்கள் அரசால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என குற்றஞ்சாட்டினார். ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மிகப்பெரிய பொருளாதார சுமையை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் விலையை லீட்டருக்கு 1 தசம் என்பது யூரோவாக நிரந்தரமாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதே இவர்களின் தற்போதைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பிரான்சின் கால்வடாஸ் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் காய்கறிகள், ரொட்டி, பீட்சா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கும் தானியங்கி விநியோக இயந்திரங்களின் பயன்பாடு பெருகி வரும் நிலையில் அவை தொடர்ந்து நாச வேலைகளுக்கு இலக்காகி வருவது வியாபாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கால்வடாஸ் மாவட்டத்தில் உள்ள கொலம்பெல்ஸ் பகுதியில் புதிய பொருட்களை விநியோகிக்கும் ஒரு கடை சமீபத்தில் கடுமையாக சேதப்படுத்தப்பட்ட தற்போது செயல்படாமல் முடங்கியுள்ளது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் விரக்தியுடன் தெரிவிக்கையில், 1, 2, 3, 4, 5, 6 என லாக்கர்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இதனால் குளிரூட்டப்பட்ட விநியோக சங்கிலியை எங்களால் இனி நிர்வகிக்க முடியாது என்பதால் எல்லாமே ஸ்தம்பித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை மாலை முகத்தை மூடியபடி வந்த 2 நபர்கள் பேத்தங்க பந்துகளுடன் வந்து இயந்திரங்களின் லாக்கர்களை உடைக்கும் காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளன. சிறிதளவு குளிரூட்டப்பட்ட இறைச்சி மற்றும் சீஸ் போன்றவற்றை திருடுவதற்காகவே இந்த கொள்ளைச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆனால் இதனால் வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு மிகவும் அதிகமாகும். குறைந்தது 1 மாத காலத்திற்கு கடையை மூட வேண்டிய கட்டாயத்தில் தாங்கள் இருப்பதாகவும், காப்பீட்டுத் தொகையை பெற்று பழுதுபார்ப்புகளை முடிப்பதற்குள் தாங்கள் பெரும் மனவேதனைக்கு உள்ளாவதாகவும் உரிமையாளர் புலம்பியுள்ளார். சமீபத்திய நாட்களில் கண் பெருநகர பகுதியிலும் இத்தகைய திருட்டுகள் பெருமளவு அதிகரித்துள்ளன. இதனால் லொலிவேட் உணவகத்தின் மேலாளரான ஆரேலியன் ரவுசல் என்பவரும் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளார். இயந்திரம் சேதமடைந்துள்ளதால் மாதத்திற்கு சுமார் 3000 யூரோக்கள் வரை எனக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு ஊழியரை வேலையிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டுள்ளேன் என அவர் வேதனை தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதுடன் தனது தொழிலை மீண்டும் தொடங்குவதற்காக இழப்பீடு பெறுவதற்கு காத்திருக்கிறார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தில் மோசடி செய்பவர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியுதவிகளில் முறைகேடு செய்பவர்களை குறிவைத்து புதிய அதிரடி சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு நாடாளுமன்ற மேலவை நேற்று தனது இறுதிக்கட்ட ஒப்புதலை அளித்துள்ளது. ஆரம்பத்தில் 27 பிரிவுகளை மட்டுமே கொண்டிருந்த இந்த சட்டம் நாடாளுமன்ற விவாதங்களுக்கு பிறகு தற்போது 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளுடன் மிக வலிமையானதாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு தோராயமாக 150 கோடி யூரோக்கள் வருவாய் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சட்டத்தின் முக்கிய அம்சங்களின்படி வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகையை பெறுபவர்கள் ஏதேனும் மோசடியில் ஈடுபடுவது தெரியவந்தால் அந்த தொகையை அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட நபரால் தனது குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியும் என்பதை உறுதி செய்த பிறகே இந்நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சமூக நலத்திட்டங்களில் பொய் தகவல்களை அளிப்பவர்களுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொது நிதியை திட்டமிட்டு மோசடி செய்யும் கும்பல்களை பிடிக்கும்போது அவர்களை தொடர்ச்சியாக 96 மணி நேரம் வரை காவலில் வைத்து விசாரிக்கவும் இச்சட்டம் அனுமதிக்கிறது. மருத்துவ விடுப்பில் இருப்பவர்கள் தங்களது இருப்பிடத்தை மாற்றினால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கணக்கில் வராத வேலைகளை வழங்கும் நிறுவனங்களை கண்டறிய சமூக திடீர் சோதனை என்ற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மோசடிக்கு உள்ளாகும் நிறுவனங்களின் சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் பயிற்சி நிலையங்களில் நடக்கும் மோசடிகளை தடுக்க அரசு வழங்கும் பயிற்சி கணக்கு மூலம் நிதி பெற்று படிப்பவர்கள் கட்டாயம் அதற்கான தேர்வுகளில் பங்கேற்க வேண்டும். இல்லையெனில் நிதியை திருப்பிச் செலுத்த நேரிடும். அத்துடன் மோசடிகளை கண்டறிய அரசு துறைகளுக்கு இடையே தகவல் பகிர்வு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் சமூக பாதுகாப்பு நிதியுதவி பெறுபவர்களின் வங்கி விவரங்களை சரிபார்க்கவும் அதிகாரிகளுக்கு புதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊபர் போன்ற செயலி வழி வாடகை வாகன சேவைகளில் முறைகேடுகளை தடுக்க புதிய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஓட்டுநர்கள் சட்டப்படி வேலை செய்ய அனுமதி உள்ளவர்களா என்பதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் மருத்துவ வாகனங்களில் GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலியாக கணக்கு காட்டி பணம் பெறுவது தடுக்கப்படும்.
தொலைதூர மருத்துவ சிகிச்சை மூலம் வழங்கப்படும் 3 நாட்களுக்கும் குறைவான நோய் விடுப்பு சான்றிதழ்களை புதுப்பிப்பதிலும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விரிவான நடவடிக்கைகள் மூலம் வரி ஏய்ப்பை தடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த பிரான்ஸ் அரசு தீவிரமாக முடிவெடுத்துள்ளது. பிரான்சில் முதன்முறையாக ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நோயாளி தற்போது சீரான நிலையில் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிலேயே கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இதையடுத்து தொற்றுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கான தனிமைப்படுத்தல் விதிகளை பிரான்ஸ் சுகாதார அதிகாரிகள் தற்போது கடுமையாக்கியுள்ளனர். பிரான்ஸ் முழுவதும் குறைந்தது 22 பேர் தொற்றுடன் தொடர்பில் இருந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பினிஸ்டர் மாகாணத்தில் உள்ள கான்கானோ பகுதியில் இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டன் நகராட்சியில் குறுகிய காலம் தங்கியிருந்த நபர் ஒருவர் தொடர்பில் இருந்த இந்த 22 பேரில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கான்கார்னோ நகர மேயர் குவென்டின் லகாயர் தெரிவிக்கையில், தாங்கள் சுகாதாரத்துறை மற்றும் மாகாண நிர்வாகத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமையை கண்காணிக்க ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒருமுறை நிலைமைகளை கேட்டறிந்து வருவதாகவும் கூறினார். ஹண்டா வைரஸால் பாதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த ஒருவருடன் ஒரே விமானத்தில் பயணம் செய்த நபர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை ரென்னஸ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பால் அடையாளம் காணப்பட்ட இந்த பயணிகளை முதலில் தங்களின் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் விதிகளை கடுமையாக்கியுள்ளது. இதன்படி இனிமேல் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் வீடுகளுக்கு பதிலாக மருத்துவமனைகளிலேயே கட்டாயம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் நிறுவனத்தின் தொற்றுநோயியல் நிபுணர் பேராசிரியர் ஆர்னோட் ஃபாண்டனட் கூறுகையில், தொடர்பில் இருந்த அனைவரையும் அடையாளம் காண்பது மிக முக்கியம். ஏனெனில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் வரும் வாரங்களில் அவர்களுக்கும் நோய் உருவாகி நோயை பரப்பும் மையங்களாக அவர்களை மாறிவிடுவார்கள் என எச்சரித்துள்ளார். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இனி பிரான்ஸ் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தினமும் 2 முறை அவசர நெருக்கடி கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளுக்கு இடையிலான சட்டவிரோத தங்க கடத்தல் வலையமைப்பு தொடர்பான வழக்கில் மேலும் 5 புதிய சந்தேக நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் வலையமைப்பு குறித்து கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஜெண்டார்மெரி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த 5 பேரும் திருட்டு மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மே 5ஆம் தேதியன்று பிரான்சின் வாக்லூஸ், ஹெரால்ட் மற்றும் கார்ட் ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆடம்பர தோல் பொருட்கள், விலைமதிப்பற்ற கடிகாரங்கள் மற்றும் உயர்தர ஆபரணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் கிரிப்டோ சொத்துகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சத்திற்கும் அதிகமான யூரோக்கள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள், வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. செல்வந்தர்களின் வீடுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவங்களில் திருடப்பட்ட தங்க நகைகள் அனைத்தும் ரகசியமாக ஒன்றாக சேகரிக்கப்பட்டு பின்னர் அவை உருக்கப்பட்டு தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு பெல்ஜியத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதாக காவல்துறையினரின் விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.